Hi friends, welcome to Village Special Food Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப பாரம்பரியமான பீக்கங்காய் கடைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 4 பெரிய தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு அப்படியே முழுசா உரிச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கடையிறும்போது கொஞ்சமாக ஒரு புளிப்பு தன்மைக்கோசரம் கொஞ்சமாக புளி, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு, எண்ணெய், இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் 2 பொருள் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, இது ரெண்டும் தான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சீரகம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகாய், வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வணங்கணும். வணங்கின பின்னாடி நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வணங்கின பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பீக்கங்காய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க பீக்கங்காவை. அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பீக்கங்காய் நல்லா எண்ணெயிலே இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ நல்லா மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வெந்த பின்னாடி நம்ம கடைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் பாருங்கள் நல்லா 20 நிமிஷம் இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியும் கொத்தமல்லி தழையும் போட்டு பெரட்டிட்டு நம்ம கடைஞ்சிடலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கியாச்சு. இப்போ கடைஞ்சிட்டோன்னா நம்ம பீக்கங்காய் கடைசல் ரெடி ஆகிடும். நம்ம கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாரம்பரியமான பீக்கங்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.